அன்வான்ட் நம்பர்ல இருந்து வரக்கூடிய கால்ஸ் எடுத்து பேசாதீங்கன்னு சொல்லுங்க. அதே மாதிரி எந்த நம்பருக்கும் அதை வெளியேந்து எந்த நம்பர்ல இருந்து வந்தாலுமே ரெஸ்பாண்ட் பண்ணாம இருந்துட்டாலே நம்மளை விட்டு இன்னொரு நபரை தாண்டி போயிடுவோம் கிட்ட. இதே மாதிரி ஸ்கேம்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இப்படி ஏதாவது பிரச்சனை வந்தா அடுத்து என்ன பண்ணலாம்? இதுல வந்து பாத்தீங்கன்னா 1930 அப்படின்றது ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் நம்பர். அது சைபர் கிரைம்ல இதை வந்து தயவு செய்து யாரும் மறக்காதீங்க. 1930 இது எதுக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஃப்ராட். ஃபினான்ஷியல் ஃப்ராட் எக்ஸாம்பிளுக்கு என்னோட அக்கௌண்ட்ல இருந்து எனக்கு தெரியாம ஒரு 10,000 பணம் போயிடுச்சு. நான் நைட்டு தான் என்ன பண்றேன்னா எனக்கு மெசேஜ் வருது, என்னோட அக்கௌண்ட்ல இருந்து ஒரு 10,000 போயிருக்கு, எனக்கு நாலேஜே இல்லாம போயிருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அந்த நேரத்துக்கு நம்ம எங்க ஓட முடியாது, ஸ்டேஷனுக்கு ஓட முடியாது, யார்கிட்ட எங்க தட்டி எழுப்ப முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 1930க்கு இமீடியட்டா கால் பண்ணலாம். கால் பண்ணா நம்ம பணம் எந்த அக்கௌண்ட்டுக்கெல்லாம் போயிருக்கோ கடைசியில ₹1 போன அக்கௌண்ட் வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லீன் பண்ணிடுவாங்க. அந்த எவ்வளவு பணம் அந்த அக்கௌண்ட்டுக்கு போச்சோ அந்த பணத்தை வந்து இமீடியட்டா பிளாக் பண்ணுவாங்க. அது சேஃப். அடுத்த நீங்க காலையில எந்திரிச்சு ஸ்டேஷனுக்கு போய் நீங்க ரிட்டர்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தாலுமே போதுமானது. அவங்க அடுத்த ஃபாலோ பண்ணிப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா cybercrime.gov.in இந்த வெப்சைட் கட்டாயம் சைபர் கிரைம் சம்பந்தப்பட்ட அனைத்து கம்ப்ளைண்ட்டுமே இந்த வெப்சைட்ல போயிட்டு தான் நீங்க பதிவு பண்ணணும். அது பதிவு பண்ணியிருந்தா அது எந்த ஸ்டேஷனுக்கு அந்த கம்ப்ளைண்ட் போயிருக்கோ அவங்களே உங்களை போன்ல கூப்பிடுவாங்க. சிலவங்க பாத்தீங்கன்னா இந்த போனை வந்து பாத்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க. இந்த லோன் ஆப் பிரச்சனையில வரவங்களுக்கு நாங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம். என்ன பண்ணுவோம்னா போன்ல இருந்து இப்படி வந்துட்டீங்கன்னா இமீடியட்டா சிம்மை மாத்தணும். அவங்க சில மெயில் போடுவாங்க. இல்லையா நீங்க ஒரு இடத்து பக்கத்துல இருக்க ஸ்டேஷன்ல போய் கேட்டு உங்க சைபர் கிரைம் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். சரியா? அல்ல 1930 தயவு செய்து மறக்காதீங்க. போட்டோஸ் மார்ஃபிங் பண்ணி போட்டாங்க, சப்போஸ் வீடியோ மார்ஃபிங் பண்ணி போட்டாங்க அப்படின்னா ஒரு வெப்சைட் நோட் பண்ணிடுங்க. stopncii.org. stop ncii.org. இந்த வெப்சைட்ல போயிட்டு பாத்தீங்கன்னா அதுல கிரியேட் கேஸ் இருக்கும். அதுல போய் நீங்க வந்து உங்களோட டீடைல்ஸ் பத்தின 3 மெனுஸ் இருக்கும். அதுல போய் டீடைல்ஸ அப்டேட் பண்ணிட்டு என்ன போட்டோ நமக்கு வந்து அனுப்பி இருக்காங்களோ ஸ்கிரீன்ஷாட் எடுக்கக்கூடாது. அதோட ஆஷுவலி மாறாம இந்த என்ன ஸ்கிரீன்ஷாட் அதாவது என்ன இமேஜ் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்களோ என்ன வீடியோ சென்ட் பண்ணியிருக்காங்களோ அதே வந்து எடுத்து நீங்க இதுல அப்லோட் பண்ணீங்கன்னா சோசியல் மீடியால எங்கெங்க அந்த போட்டோஸ் போயிருக்கோ அதுலயுமே ரிமூவ் ஆகும். இது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப சேஃபான ஐடியா.